ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாது மற்றும் குளிர் உதோடு. பா, இந்த ஸ்டேட்டஸ் வச்சா எப்படி இருக்கும்? அதுக்கு என்ன, வச்சுட்டா போச்சு. ஹலோ, என்னப்பா தம்பி? உன் பையனை பற்றி தாங்க பேசணும். என்ன பண்ணா? நான் உன் பையன் சொந்தக்காரங்களை திட்டி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான். கேட்க மாட்டியா நீ? என்னப்பா பண்ணுறது? நான் பிள்ளைங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி வச்சுருக்கான் அவன் ஸ்டேட்டஸை. வந்தால் நான் கேட்குறேன்ப்பா, கண்டிக்கிறேன். என்னடா பள்ளியாக விட்டுட்டேனடா. ஆமாடா, இரா ஃபோன் வருதுடா. ஹலோ, சொல்லுமா. என்னடா போர்க்குளம் 2 வருதுன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வராதுடா, அதெல்லாம் வடச்சென்னை 2 மாதிரி. சரிடா, அம்மா வர அவசரமாக கூப்பிட்ருக்கு, பாரு, நான் பார்த்துட்டு வரேன். டேய், என்ன பிரச்சனை? கால் பண்ண வரேன். வா, என்ன நீ ஸ்டேட்டஸ் வச்சு நீ? சித்தப்பா பெரியப்பால என்ன ஒரு கேள்வி கேட்குறாங்க ஃபோன் பண்ணி. என்ன பண்ண? நானே பிடியும் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ண வேணாமா? நானு நல்ல பேர் எடுக்க வேணாமா? அப்புறம் 4 பேர் வந்து எப்படி நிப்பாங்க எனக்கு? செஞ்சது சரியா நீ? இல்லம்மா, நான் சும்மாதான் ஸ்டேட்டஸ் வச்சேன். நீ ஃபர்ஸ்ட் மாமாக்கு ஃபோன் பண்ணி பேசு. அதுக்கப்புறம் நீ வச்சது தப்பா சரியான அவர் சொல்லுவார். நான் ஃபோன் பண்ணி பேசணும், நான் என்ன பண்ணேன்? அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். பண்ணி தொலை. இந்த அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்லை, ஏன்னா ஒன்று சொல்லிட்டே இருக்கு. அவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை. நீ என்ன பண்ண? நான் ஸ்டேட்டஸ் வச்சேன். என்னது கேசட்டா? இது வேற. அடப்போடல அவட. டேய், நான் முத்தின்னு இருக்க. அவன் லெஃப்டை விட்டு ரைட்டில் கையெழுத்து போடுவான் பார். டேய், உங்கள் அக்கா பையன் வரான் பார். வணக்கண்ணா. அப்பா, என்னப்பா ஸ்டேட்டஸ்லாம் ஒரு மாதிரி ஆகுது? என்னடா ஸ்டேட்டஸ் அது? இல்லை மாமா, தெரியாமல் தான் மாமா வச்சேன். ஏதோ பண்ணுறீங்க, ஆனால் பண்ணுங்க. ஆனால் இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். ஸ்டேட்டஸ் வச்சது ஒரு குத்தமாடா. சாவடிக்கிறாங்கடா என்ன. வாணா அப்பா, என்னடா வீட்டாண்ட போனவங்க அம்மா எதோ கத்தின்னு இருந்தாங்க போல. அதுவாண்ணா, ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சேன், அது ஒரு பெரிய விஷயம் நினச்சி என்ன போட்டு கத்திட்டு இருக்காங்கண்ணா. நம்ம சீரியஸாக ஒரு விஷயம் பண்ணால் அது விளையாட்டாகிடுது. நம்ம விளையாட்டாக ஒரு விஷயம் பண்ணால் அது ரொம்ப சீரியஸ் ஆகிடுது. உங்கள் அம்மா இருக்காங்க, உனக்கு கீழே ஒரு தங்கச்சி இருக்குது, அவங்கள பாரு. அதை விட்டுட்டு சொந்தக்காரங்களுக்கு அது வைக்கிறேன் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்னு பேசிகிட்டு இருந்தோன்னா அவங்க இவ்வளோ கிடைக்குமான்னு தான் பார்ப்பாங்க. உனக்கு இதெல்லாம் நடக்கணும், நடக்கக்கூடிய வயசு தான். உனக்கான அனுபவம், உன் சொந்தக்காரங்க ஒரு பாடம் சொல்லி தந்தாங்கன்னா அந்த பாடத்தை நீ கற்றுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். புரியுதா? இது பெரிய விஷயம் இல்லை. உன் மாமா வந்தாலும் நான் பேசிக்கிறேன், போய்ட்டு வா. ஆமாம், உன் கதை என்ன? டேய் போடாடி, போடா. வாடா, உட்காரு. என்ன மச்சி, சேடாக இருக்கியா? போடா, நான் தலைரசிக்கண்டா. மச்சி, பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடுச்சா? நான் சால்வ் பண்ணிட்டேன்டா. இப்போ தான் மாமாட்ட பேசிட்டு வந்தேன், இப்போ எவ்வளோ பரவாயில்ல. ஆனால் எங்கள் அம்மா காலையில் ஏதோ சொல்லிச்சு, சித்தப்பான ஏதோ சொல்லிச்சு. ஐயோ